இந்தியா முழுவதும் எண்ணிக்கை குறைஞ்சு பலம் குறைஞ்சிருதுன்னா ஏற்கனவே நம்ம பலம் குறைஞ்சுதாங்க இருக்கிறோம், பிரிஞ்சுதான் கிடைக்கிறோம். இப்போதோ புதுசா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தலித்துகள் எல்லாமே ஹோமோஜினியஸ் தான். அம்பேத்கர் வந்து அந்த அடிப்படையில் தானே பட்டியல் வகுப்புன்னு உருவாக்குறாரு. அருந்ததியர்கள் ஒரு குரூப் இருக்குங்க. அந்த குரூப் வந்து ஒரு 9-8 சாதி இருக்குன்னா இது ஹோமோஜினியஸ். அருந்ததியரும் பல்லரும் பறையரும் ஹோமோஜினியஸ் அல்ல, ஹெட்ரோஜினியஸ். நீங்க ஒரு கிராமங்கள்ல போனா இது வந்து பல்லர் தெரு, பறையர் தெரு, அருந்ததியர் தெருன்னு அப்படிதான் சொல்றாங்களே, எல்லாம் ஒன்னா இருக்கிற அந்த சூழல் எந்த கிராமத்திலும் இல்லை. சுடுகாடே கூட இது சக்கிலியர் சுடுகாடு, இது பல்லர் சுடுகாடு, இது பறையர் சுடுகாடு அப்படின்னு தான் இருக்கே ஒழிய இது எப்படி ஹோமோஜீனியஸ் ஆக முடியும்? ஹோமோஜீனியஸ்னா இவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் இருக்கணும், இயல்பான அரேஞ்சு மேரேஜ் இருக்க வேண்டும். தப்பித்தவரை ஒரு காதல் பண்ணிட்டாலே வெட்டுறாங்க. அம்பேத்கர் நிறைய சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் யூனிட்டரி கவர்மெண்ட் இருந்தா பரவாயில்லைன்னு கூட சொன்னாரு. யூனிட்டரி கவர்மெண்ட் என்ன, மாநிலங்களே இருக்காது அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதை ஏத்துக்கலாமா? பட்டியலினத்துக்குள்ள சப் கேட்டகரைசேஷன்ன்றது தலித்துகளோட அரசியல் உரிமையை வந்து பறிச்சிரும். இந்தியா முழுக்க 38% தான் நம்மளுக்கான ஒரு வலிமை. தமிழ்நாட்டில் இருக்கிற 3 சாதியே ஒன்னும் சேரல, நீங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா தலித்துகளும் ஒண்ணு அது எண்ணிக்கை அதிகம்னு சொன்னா யாருங்க ஏத்துக்கிறது? இதை வேணா சொல்லிக்கலாம், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற தலித்துகளுக்கெல்லாம் நான் தான் தலைவர்னு போய் டெல்லியில ஒரு பதவி வேணா வாங்கிக்கலாம். தந்தை பெரியார் செய்த அந்த வேலையை தொடங்குவதற்கு தான் நீங்க தலைவர்கள் வேண்டுமே தவிர அரசியல்ல போய் நான் போய் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அதிகாரத்தை பிடிப்பதற்கு தலைவர்கள் தேவையில்லை. அம்பேத்கர் வந்து அந்த அடிப்படையில் தானே பட்டியல் வகுப்புன்னு உருவாக்குறாரு. எல்லாம் ஒடுக்கப்பட்ட நிலைன்றது தான் ஒற்றுமையை தவிர வேற எதுவும் பிரிவு கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில் ஹோமோஜினியஸ் தான் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி டிசிகாவோட தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. ஆனா நீங்க சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் வந்து ஹெட்ரோஜினியஸ் சொல்லிருக்கீங்க, எப்படி மாறுது? இல்லைங்க, அது ஹோமோஜினியஸ் அப்படின்னா இப்போ அருந்ததியர்கள் ஒரு குரூப் இருக்குங்க. அந்த குரூப் வந்து ஒரு 9-8 சாதி இருக்குன்னா இது ஹோமோஜினியஸ். அதே போல பல்லர் பறையர் என்று சொல்லக்கூடிய அருந்ததியரும் பல்லரும் பறையரும் ஹோமோஜினியஸ் அல்ல, ஹெட்ரோஜினியஸ். ஏன்னு கேட்டா நீங்க ஒரு கிராமங்கள்ல போனா இது வந்து பல்லர் தெரு, பறையர் தெரு, அருந்ததியர் தெருன்னு அப்படிதான் சொல்றாங்களே, எல்லாம் ஒன்னா இருக்கிற அந்த சூழல் எந்த கிராமத்திலும் இல்லை இன்னைக்கு வரைக்கும். அதே போல சுடுகாடும் கூட, சுடுகாடே கூட இது சக்கிலியர் சுடுகாடு, இது பல்லர் சுடுகாடு, இது பறையர் சுடுகாடு அப்படின்னு தான் இருக்கே ஒழிய இது எப்படி ஹோமோஜீனியஸ் ஆக முடியும்? ஆக முடியாதுங்க. ஆக இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஹோமோஜீனியஸ்னா இவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் இருக்கணும், இயல்பான அரேஞ்சு மேரேஜ் இருக்க வேண்டும். ஆனா அப்படி இல்லை. தப்பித்தவரை ஒரு காதல் பண்ணிட்டாலே வெட்டுறாங்க. தப்பித்தவரி ஒரு காதல் பண்ணிட்டாலே கூட ஒரு அருந்ததிய பையன் ஒரு பறையர் பெண்ணை காதலிச்சுட்டா கல்யாணம் பண்ணிட்டா வெட்டுறாங்க. அப்ப இது எப்படி ஹோமோஜீனியஸ் ஆக முடியும்? அது வாய்ப்பே இல்லைங்க. அது ஒரு தவறான எண்ணம்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஏற்றுக்க முடியாது, ஆனா இங்க இருக்கிற இந்த முன்னுரிமை வழங்குகிற உள்ளிட இதை நாங்க ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த சப்கோட்டாங்கிறது ஆக்சுவலாக அருந்ததியர்களுக்கு மட்டும் கொடுத்தது ஒரு 7-8 சாதிகளை சேர்ந்ததுங்க. இது சப்கோட்டான்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு இடஒதுக்கீடு என்பது ஆந்திராவில் கொடுக்கப்பட்ட வகைப்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு, சப் கேட்டகரைசேஷன். அதுதான் மிகச் சரியானது. அவர்கள் ஏபிசிடி இருக்கிற ஒட்டுமொத்த பட்டியலின மக்களை ஏபிசிடி என்று பிரித்து அவர்களுக்குள் அவர்களுடைய சோசியோ எக்கனாமிக் விவரங்களை எல்லாம் சேகரித்து யார் எவ்வளவு எங்கே இருக்கிறார்கள், எத்தனை ஐபிஎஸ் ஆபீசர்கள், எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்கள், எத்தனை நீதிபதிகள், எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை எம்பிக்கள், எவ்வளவு நிலம் வைத்திருக்கிறார்கள், இது எல்லாமே கணக்கில் எடுத்துதான் அங்கே சப் கேட்டகரைசேஷன் பிரிச்சாங்க. மாலா, மாதிகா, ஆதியாந்திரா, ரெல்லி என்று மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் 7% கொடுத்தாங்க அங்க. ஏன்னா அவங்க தான் அங்க வந்து தூய்மை பணி செய்கிறவர்கள். ஸோ இது என்னன்னா ரூட் கிராஸ் லெவல்ல அந்த சமூக நீதி போய் சேரும். அதுதான் சப் கேட்டகரைசேஷன். இங்க இருக்கிறது அது இல்லை. இப்ப அருந்ததியருக்கு உள்ளிட ஒதுக்கிடும் போது ஒரு தலைவர் சொன்னாரு, இவங்களுக்கு கீழையும் குதிரை வண்ணார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. நாங்க என்ன சொல்றோம், அவங்களையும் சேர்த்துங்கன்னு தானே சொல்றோம். அவங்களையும் சேர்த்து அவங்களுக்கான வாய்ப்புகளையும் கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ஆக
சப் கேட்டகரைசேஷன் தான் மிகச்சரியான சமூக நீதி. அதாவது சொட்டு நீர் பாசனம் இருக்குல்ல, அது எதுங்க? எல்லாம் கரெக்டா ஒவ்வொரு சொட்டா போய் எல்லாருக்கும் சேரும். அதுதான் சொட்டு நீர் பாசனம். அது நீங்க பாத்தியில் தண்ணி போயிட்டு இருந்தா எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. நீங்க அதை உறிஞ்சி எடுக்கணும். சொட்டு நீர் பாசனம்னா அங்கங்க போய் எல்லாருக்குமே கிடைக்கும். ஆக வகைப்படுத்துதல் என்பதுதான் மிகச் சரியானது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் வகைப்படுத்துதல் என்பதை கொடுப்பதற்கு நாங்கள் இங்க அழுத்தம் கொடுப்போம். இனிமேல் அரசியல்ல இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அந்த அழுத்தம் கொடுக்க போறோம். ஏன்னா அதுதான் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு குறவரங்கிற ஒரு சமுதாயம் இருக்கு, தொம்பரங்கிற இவங்கெல்லாம் வாய்ப்பு இல்லாம ஒதுங்கி ஓரத்துல இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் யார் அணைக்கிறது? ஆக இங்க அப்படி இல்லைங்க. காலங்காலங்க 3-4 தலைமுறைகளாக ஒரு சமுதாயம் உயர்ந்து மேலே நிற்கிறது. ஆக இன்னொரு சமுதாயம் நிலம் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றும் நிலமற்றவர்களாகவும் இழிவு தொழில் செய்கிறவர்களாகவும் உதிரிகளாகவும் இருக்கிறது தான் அருந்ததியர் சமுதாயம். அதனாலதான் கலைஞர் இந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாரு. ஆக இந்த சப்கோட்டா என்பதற்கும், சப்கோட்டாங்கிறது அப்படியே மொத்தமா கொடுக்கறது, சப் கேட்டகரைசேஷனுங்கிறது ஒவ்வொருத்தரையும் அறிஞ்சு இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்கிறது, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தரணும் அப்படின்னு ரூட் லெவல்ல போய் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பது தான் கேட்டகரைசேஷன். கேட்டகரைசேஷனை நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம். அதுதான் மிகவும் சரியானது. பட்டியலினத்துக்குள்ள சப் கேட்டகரைசேஷன்ன்றது தலித்துகளோட அரசியல் உரிமையை பறிச்சிரும். இந்தியா முழுக்க 38% தான் நம்மளுக்கான ஒரு வலிமை. அதை 7%, 9%, 10% சொன்னா அது ஒரு அரசியல் உரிமையிலிருந்து பின்னுக்கு தள்ளுறது தான். சரிங்க. அதாவது முதல்ல இந்தியாவில் இருக்கிற தலித்துகள் எல்லாம் ஒன்றும் சேரல. முதல்ல அதுவே அடிப்படையில் தப்பு. எங்க சேர்ந்துருக்கிறோம்? இந்தியாவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற 3 சாதியே ஒன்றும் சேரல. நீங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா தலித்துகளும் ஒன்று அது எண்ணிக்கை அதிகம்னு சொன்னா யாருங்க ஏத்துக்கிறது? இதை எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி அது சாத்தியம்? சாத்தியமே இல்லை. வேணா சொல்லிக்கலாம், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற தலித்துகளுக்கெல்லாம் நான் தான் தலைவர்னு போய் டெல்லியில ஒரு பதவி வேணா வாங்கிக்கலாம், யார் வேணா வாங்கிக்கலாம். அதுக்கு அல்லங்க விஷயம். இந்தியா முதல்ல இந்திய அரசியல் வேறு, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் வேறு, இன்னும் தென் மாநிலங்களில் இருக்கிற அரசியல் வேறு, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் வேறு, கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் வேறு, ஆந்திராவில் இருக்கிற அரசியல் வேறு, கேரளாவில் இருக்கிற அரசியல். ஆக ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசியல் வேறுபடுகிறது. ஆக ஒட்டுமொத்த அரசியல் சேர்த்துனா நாங்கள் இவ்வளவு எண்ணிக்கை, நான் கேட்ட தமிழ்நாட்டில் முதல்ல அது செய்ய முடிஞ்சுதா? நீங்கள் அடுத்தது மற்ற மாநிலங்களுக்கு போகிறது அப்புறம் இருக்கட்டுங்க. தமிழ்நாட்டில் அது சாத்தியம் இல்லையே. 3 தலைவர்கள் 3 சமுதாயத்துக்கு இங்கே இருந்து கொண்டு இப்போ இன்னைக்கு இது செய்திருக்க ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாய தலைவர் பேசினா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. வேணா ஒருத்தர் எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அது உண்மை கிடையாது. அந்தந்த சமுதாயத்துக்கு அவங்க தலைவர்கள் வந்து விட்டார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த வேலைகளை, அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்தியா முழுவதும் எண்ணிக்கை குறைஞ்சி பலம் குறைஞ்சிருதுன்னா ஏற்கனவே நம்ம பலம் குறைஞ்சுதாங்க இருக்கிறோம், பிரிஞ்சுதான் கிடைக்கிறோம். இப்போதான் புதுசா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிரிஞ்சே தான் கிடைக்கிறோம். இது சனாதானம் செய்த வேலை. சனாதானத்தை எதிர்த்து அனைவரும் போராட வேண்டும். அந்த வேலை எல்லாரும் செஞ்சா போதும். இந்த சாதியாக இருப்பதற்கு பிரிஞ்சு பட்டியலினத்திலேயே இவ்வளவு பிரிவுகள் இருக்கிறதுக்கு காரணம் சனாதானம். எல்லாத்துக்குமே சனாதானம் தான் காரணம். அப்போ இதை ஒன்று சேர்ப்பதற்காக தந்தை பெரியார் செய்த அந்த வேலையை தொடங்குவதற்கு தான் நீங்க தலைவர்கள் வேண்டுமே தவிர அரசியல்ல நான் போய் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அதிகாரத்தை பிடிப்பதற்கு தலைவர்கள் தேவையில்லை. பெரியார் செய்த வேலையை செய்வதற்கு தான் தலைவர்கள் தேவை. அப்பதான் சாதி ஒழியும். சாதி ஒழிஞ்சா இணக்கம் வரும். அப்ப அது ரெண்டுமே இல்லாத போது பொதுவுல நாங்க எல்லாம் சேர்ந்து இத்தனை பேர் இருக்கிறோம், அப்ப எண்ணிக்கை குறையும்னா அது குறையத்தான் செய்யும். அம்பேத்கர் இன்னொன்னு கூட சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்து பேசிட்டு இருந்தா முடியாதுங்க. அம்பேத்கர் யூனிட்டரி கவர்மெண்ட் இருந்தா பரவாயில்லைன்னு கூட சொன்னாரு. யூனிட்டரி கவர்மெண்ட் என்ன? மாநிலங்களே இருக்காது. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதை ஏத்துக்கலாமா? முடியாது, அது சாத்தியம் இல்லை. அம்பேத்கர் நிறைய காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருங்க. எது நமக்கு தேவை அதைத்தான் இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஆக
அது அந்த கருத்து ஏற்புடையதல்ல. இந்த சப் கேட்டகரைசேஷன் மத்திய அரசு செய்யலாம், ஆனா மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் போகக்கூடாது. உதாரணத்துக்கு யோகி ஆதித்யநாத் கிட்ட அந்த பவர் போச்சுன்னா அவர் என்ன செய்வாரு? அப்போ தலித்துகள் புனராதான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யக்கூடாது. அதாங்க இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக ஒன்றிய அரசு பறித்து கொண்டே இருக்கிறது. கல்வித்துறையில ஏறத்தாழ எல்லாமே பறித்து விட்டார்கள், ஒன்றும் பாக்கியே இல்லை. ஒவ்வொரு இதுவும் பறித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு. இப்போ ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஒரு அதிகாரம் அதிகாரம் ஏற்கனவே இருக்கு, அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது உச்ச நீதிமன்றம். இது நீங்களே செய்யலாம். ஏன்னா இப்ப சென்சஸ் எடுக்கிறது யார் எடுக்கிறாங்க? ஒன்றிய அரசனுடைய ஊழியர்களா எடுக்கிறாங்க இல்லையே, ஸ்டேட் கவர்மெண்ட். இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் சென்சஸே எடுக்க முடியும். அப்ப இங்க இருக்கிற மாநில அரசுக்கு தான் எல்லா அதிகாரம். மிக தெளிவாக இந்த தீர்ப்புல என்ன சொல்றது, உங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னா, வருகிற அதிகாரத்தை கூட வரவிடாமல் செய்து அதையும் ஒன்றிய அரசுக்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ மாநில அரசனுடைய அதிகாரத்தை குறைப்பது என்பதாக இந்த கருத்து இருக்கிறது. மாநில அரசனுடைய அதிகாரத்தை குறைப்பதாக இந்த கருத்து இருக்கிறது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னா ஒன்றிய அரசுல ஆதித்யநாத் கையில போனா என்ன, ஏன் இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு மட்டும் எதுவுமே செய்யாதா? இடபிள்யூஎஸ் எப்படி வந்தது? 3 நாள்ல சட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அது செய்தது யார்? ஒன்றிய அரசு தானே செய்தது. நம்மால் என்ன செய்ய முடிஞ்சது? ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒன்று செஞ்சா நம்மளால என்ன செய்ய முடியும்? இடபிள்யூஎஸ்க்கு என்ன விவரங்கள் இருக்கிறது, என்ன டேட்டாஸ் இருக்கிறது, என்ன புள்ளிவரம் எடுத்தார்கள்? ஒரு புள்ளிவரமும் கிடையாது. ஒரு புள்ளிவரம் இல்லாமல் 3 நாளில் சட்டத்தை இயற்றினார்கள். எந்த விதத்தில் அது நியாயம்? ஆக ஒன்றிய அரசுக்கு தான் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். மாநில அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்று நாம் இப்ப போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் இப்படிப்பட்ட கருத்துக்களை தமிழ்நாட்டில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அனைத்து செய்தியாளர்களுக்கும் வந்திருக்கிற தோழர்களுக்கும் முதலில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், 2009 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உள்ளிடஒதுக்கீடு வழங்கினார். அதை எதிர்த்து சில இயக்க தலைவர்கள் வழக்கு மன்றத்துக்கு போனார்கள். அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த வழக்கு கடந்த 1/8 அன்று ஒரு தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏறத்தாழ அனைத்து தலைவர்களும் அதை குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்ட விவரங்களை விளக்குவதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்ற 7 பேர் கொண்ட அந்த அரசியல் சாசன அமர்வு மிக தெளிவாக தங்களுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் அதிகபட்சமாக 3 விஷயங்களை அவர்கள் தொட்டு காட்டியிருக்கிறார்கள். அதில் ஒன்று, இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசு வழங்கிய அந்த உள்ளிடஒதுக்கீடு செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசுக்கு அந்த அதிகாரம், உள்ளிடஒதுக்கீடு வழங்குவதற்கான அதிகாரம் உள்ளது என்கிற அந்த தீர்ப்பையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதில் இன்னொன்று குறிப்பாக அவர்கள் சொல்லியிருப்பது, ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, சின்னையா வர்சஸ் ஆந்திர பிரதேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பை அவர்கள் நல்லிஃபைட், அதாவது அதை ரத்து செய்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் சின்னையா வர்சஸ் ஆந்திர பிரதேஷ் அந்த தீர்ப்பில் ஆந்திர பிரதேசில் வழங்கப்பட்ட கேட்டகரைசேஷன் என்கிற அந்த
இது செல்லாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதில் குறிப்பாக சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், பட்டியலின மக்கள் ஒரே வகையினரா அல்லது பல்வேறு பண்பாட்டு வகையில் மாறுபட்டவர்களா, ஹிட்ரோஜெனஸ் டிஜினஸா அல்லது ஹோமோஜினியஸா என்பதுதான் அதில் தெளிவாக இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹோமோஜீனியஸ் அல்ல, அவர்கள் ஹிட்ரோஜீனியஸ், பல்வகைப்பட்ட பழக்க வழக்கங்களை உடையவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. எனவே அந்த உள்ளிட ஒதுக்கீடு தருவது சரியானது தான் என்பதை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் அரசியல் சாசனத்துடைய 341 அல்லது 42 பிரிவை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் ஒரு புதிய சாதியை இணைக்கவில்லை அல்லது ஒரு புதிய சாதியை வெளியே அனுப்பவில்லை, இருக்கிற சாதிகளை ஒன்றுபடுத்தியிருக்கிறார்கள், அவ்வளோதான். இப்போ இதை பற்றி விமர்சித்த சில தோழர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் கொடுத்தது சப்கோட்டா, ஆந்திராவில் கொடுத்தது சப் கேட்டகரைசேஷன், வகைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி, சப்கோட்டாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் வகைப்படுத்துதல் என்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் கிருமி லேயரை விட ரொம்ப டேஞ்சரஸ் வகைப்படுத்துதல் என்கிற கருத்துக்களை எல்லாம் சில தலைவர்கள் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்தளவு இந்த வழக்கில் ரொம்ப தெளிவாக பல விஷயங்கள் இன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக 76 சாதிகள் இருக்கிறது. அது கடந்த காலத்தில் 2 சாதிகள் இல்லை, 74 சாதிகள் இருக்கிறது. இதில் பள்ளர், பறையர், அருந்ததியர் என்கிற 3 தொகுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தொகுப்பிலும் ஏறத்தாழ 8 பேர் கொண்ட சாதிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு தொகுப்புலையும் 8 சாதிகள் இருக்கிறது. அப்போ 24 சாதிகள் போக மீதி இருக்கிற சாதிகள், அவர்களுக்கு என்ன ரெமிடி? இப்போ எங்களுடைய கேள்வி அதுவாக இருக்கிறது. ஒவ்வொரு தொகுப்புலையும் 8 பேர் வந்துட்டோம், மீதி இருக்கிற சாதிகள் அவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்கிற அந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது. அப்போது அந்த வகையில் நம்மை பொறுத்தளவு ஒரு கடையனு கீழே, ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கும் அந்த நீதி, சமூக நீதி சென்று அடைய வேண்டும். ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கும் இன்னும் கேள்விக்குட்படுத்தாத சமுதாயங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு என்ன நியதி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அப்போ அந்த வகையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஏறத்தாழ இங்கிருந்த இருக்கிற அருந்ததியர் அமைப்புகளுடைய அத்தனை பேருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பை நம்ம வாழ்த்தி வரவேற்பது என்பதுதான் மிக நியாயமான கோரிக்கை. அது மட்டுமல்ல, இந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறத்தாழ எல்லா தலைவர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். வட இந்தியாவில் இதை கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. சில தலைவர்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை ரிவ்யூ பெட்டிஷன் போடணும்னு சொல்கிறாங்க. இங்கேயும் சொல்கிறாங்க, ரிவ்யூ பெட்டிஷன் நாங்கள் போட போகிறோம். எதற்காக போடுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, நாங்கள் அங்கே இருக்கிற கிருமி லேயரை எதிர்த்து ரிவ்யூ பெட்டிஷன் போட போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போது கிருமி லேயர் மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது இடபிள்யூஎஸ் எல்லாம் வந்ததுங்க, அதை எதிர்த்தெல்லாம் யாரும் எதுவும் பண்ணலைங்க. இன்னும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அந்த நிலைமைகள்லாம் வந்திருக்குங்க. ஸோ அப்போ எல்லாமே ஏறத்தாழ எல்லோருமே அமைதியாக இருந்தார்கள். இப்பொழுது மட்டும் ரொம்ப அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்போ இதை எங்களை பொறுத்தளவு இதுக்கு ரிவ்யூனா, கிருமி லேயர் என்கிற விஷயத்தை இருக்கிற நீதிபதிகள் ஒரு கருத்தாகத்தான் தெரிவித்திருக்கிறார்களே அது தீர்ப்பு கிடையாது, ஒரு கருத்து. 4 நீதிபதிகள் அதை சொல்லியிருக்கிறார்கள், அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஒரு கருத்தாக அப்படியே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த கருத்தே ஜட்ஜ்மெண்ட் ஆயிர முடியாது, சரிங்களா? அதுக்கு அப்போ ரிவ்யூ பெட்டிஷன் தேவையில்லை. 2வது, ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், இதில் ரிவ்யூ பெட்டிஷனும் போட மாட்டோம், கிருமி லேயரே வராது, அப்படி 2 விஷயங்களும் தெளிவாக ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த தீர்ப்பை பொறுத்தளவு இந்திய அளவில் சில விஷயங்கள் தெளிவாக இருக்கிறது.
சில தலைவர்கள் அப்பொழுதும் எதிர்த்தார்கள், இப்பொழுதும் உள்ளிட ஒதுக்கீட்டை அப்போது மரியாதைக்குரிய மாயாவதி போன்றவர்கள்லாம் அப்பொழுதே இந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கும் போதே எதிர்த்தார். அவர் மட்டுமல்ல, இன்னும் சில பேர் எதிர்த்தார்கள். ஏனென்றால் இங்கே இருக்கிற நிலைமை வேறு, வட இந்தியாவில் இருக்கிற நிலைமை வேறு. இங்க பெரியார் இருந்தார், அங்க பெரியார் இல்லை. அங்க மக்களுடைய வாழ்நிலை வேறு, இங்கே இருக்கிற மக்கள் வாழ்நிலை வேறு, இவர்கள் கொண்டிருக்கிற கருத்துக்கள் வேறு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுங்க. ஆக அங்க இருக்கிற தலைவர்கள் எதிர்ப்பது என்பது இயல்பானது. அவங்க ஒரு ஆதிக்க குணமெல்லாம் அங்க இருந்து கொண்டே இருக்கிறது. தாங்கள் பிடித்திருக்கிற அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்கிற சில தலைவர்களுடைய எண்ணமும் இதுல அடங்கி இருக்கிறது. ஒருவேளை இங்கேயும் அது வந்து விட்டதோ என்று நான் ஐயப்படுகிறேன். நாம தக்க வச்சிருக்கிற ஒரு இடத்தை நம்ம அதிலிருந்து நகரக்கூடாது என்கிற எண்ணம் வந்துவிட்ட காரணத்தினால்தான் இதையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்படி பிரிந்து போடும்போது கடந்த காலத்துல நீதி கட்சியில இருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நாங்க நான் பிராமன்சன் பிரிக்கும் போது, நான் பிராமன்சன் நீங்க பிரிச்சீங்கன்னா இந்து மக்கள் பிரிந்து விடுவார்களே என்று அன்றைக்கும் சொன்னார்கள். அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரிந்து பிரிந்து வந்து கொண்டே இருக்கிறது. உள்ளிட ஒதுக்கீடு தானே. பிசியிலிருந்து எம்பிசி பிரிச்சு கொடுத்தாரு 89ல கலைஞர் அவர்கள். அது என்ன? அதுவும் ஒரு உள்ளிட ஒதுக்கீடு தானே. 110 சாதிகளுக்கு 20% பிரிச்சு கொடுத்தாரு. அதுக்கு பேர் என்ன? உள்ளிட ஒதுக்கீடு தானே. அப்ப இப்படி உள்ளிட ஒதுக்கீடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது சமூக நீதி. இன்னும் நான் கூட சொல்கிறேன், இப்ப இருக்கிற அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுல அதுலயும் பிரிச்சு அதுல இன்னும் கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ஒரு முடிவு செய்யுமானால் இங்க இருக்கிற யாருமே எதிர்க்க மாட்டார்கள். கீழே இருக்கிறவனுக்கு அந்த விஷயம் போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நாங்களே அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கிற எண்ணம் எல்லாம் இல்லை. கிடைத்திருக்கிறது, அது போதுமானதல்ல என்று எங்களுடைய கருத்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் இப்பொழுது நான் சொல்லிவிடுகிறேன். இடஒதுக்கீடு என்பது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல. அது பிற்படுத்தப்பட்ட தன்மை. ஒருத்தர் ரொம்ப காலமாக ஒடுக்கப்பட்ட சூழலில் இருந்து அவர்களை மேலே கொண்டு வர்றது தான் இந்த திட்டமே. வறுமை ஒழிப்பு திட்டமா ஒரு 1000 கோடி ஒதுக்கி இவங்களெல்லாம் சரி பண்ணிடலாம், மேலே கொண்டு வந்துடலாம், அது அல்ல. இவர்கள் மீது இழிவு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து மீள்வதற்குத்தான் இந்த திட்டங்கள் எல்லாம், இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட தன்மை என்பது அந்த மக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் அல்ல. மக்கள் எண்ணிக்கை ஒருத்தர் அதிகமா இருக்கலாம், ஒருத்தர் கம்மியா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் பிற்படுத்த தன்மை என்பது அதை அரசு தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும். சாதிவாரி இடஒதுக்கீடு சென்சஸ் எடுத்து இவர்கள் மத்தியில் அந்த சோசியோ எக்கனாமிக்கல் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடித்து அதிலிருந்து எடுத்து இந்த அரசு யாருக்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தன்மை இருக்கிறதோ அவர்களையெல்லாம் இதில் இணைச்சு அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தர வேண்டும் என்பதுதான். பிற்படுத்தப்பட்ட தன்மை என்பது வேறு. அந்த ப்ரொபோர்ஷனட் ரிசர்வேஷன், அதாவது மக்கள் தொகை அடிப்படையிலே ரிசர்வேஷன் என்பது வேறு. மக்கள் தொகை அடிப்படையிலே கொடுக்கிற ரிசர்வேஷனும் கூட சரியாக இருக்காது. பிற்படுத்தப்பட்ட தன்மையினுடைய அடிப்படையிலே தான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஆக அதையும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எங்களை பொறுத்தளவு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இந்த தீர்ப்பை இன்னும் இந்த அரசு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உரிய நேரத்தில் சரியாக எடுத்து அதற்கு மாநில அரசு ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. சரி, ஒன்றிய அரசு எடுத்தாலும் அவர்கள் மிக விரைவிலே அதை எடுத்து பாதிக்கப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும், அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி. இந்த இதுல கலைஞருக்கு உண்மையிலே அவர் தான் இதுல அடிப்படை. ஏன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்த காரணத்தினால தான் அவருக்கே அந்த பிற்படுத்தப்பட்ட தன்மையினுடைய நிலை என்ன, எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோன்னு அவருக்கு தெரிஞ்சதுங்க. அப்போ அந்த உள்ளிடஒதுக்கீடு வழங்கும் போது பல்வேறு அமைப்புகளும் சமுதாய அமைப்புகளும் இது தரக்கூடாது என்று மிகப்பெரிய அழுத்தங்கள் கொடுத்தன. அதையெல்லாம் மீறித்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த உள்ளிடஒதுக்கீட்டை வழங்கினார். அவருக்கு இந்த
பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.